ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎம்ஏ, அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இது சிஏசிஎஸ் மாதிரி இதுவும் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான். இதோட ஸ்டாச்சுட்டரி பாடி எதுனா ஐசிஎம்ஏஐ, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது: ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் 12th முடிச்சுட்டு அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதாவது லா, அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ். நார்மலாக எக்ஸாம்ஸ் எவ்ரி 6 months ஒன்ஸ் இருக்கும். ஜூன் அண்ட் டிசம்பரில் இருக்கும். ஈச் சப்ஜெக்ட் பாஸ் மார்க் 40. பட் இன் அக்ரிகேட்டாக பார்க்கும்போது 200 வரணும். ஃபவுண்டேஷன் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மோஸ்ட்டாக ஃபவுண்டேஷன் செல்ஃப் ஸ்டடி பண்ணால் கூட போதும். ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக எம்சிக்யூஎஸ் மட்டும்தான். அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை. டோட்டலாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 50 questions இருக்கும். ஸோ ஈச் கொஷனுக்கு 2 marks. அண்ட் எக்ஸாம் ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். மார்னிங் 2 பேப்பர், ஈவினிங் 2 பேப்பர். மோஸ்ட்டாக ஃபவுண்டேஷன் பாஸ் பர்சன்டேஜ் 60 to 80%. ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு படித்தாலே பாஸ் ஆகிடலாம். உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் அண்ட் என்னால் முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே பாஸ் ஆகிடலாம். எல்லாரும் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னால் ரொம்ப கஷ்டம், கிளியர் பண்ண லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எல்லாமே ஈஸி தான். ஃபவுண்டேஷன் எழுத ஐசிஎம்ஏஐ கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஃபீஸ் 6000 கிட்ட வரும். நெக்ஸ்ட் லெவல் இன்டர்மீடியட். இன்டருக்கு நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே என்ரோல் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் டோட்டலாக 2 groups. இன்டருக்கு 23,000 கிட்ட ஃபீஸ் ஆகும். Group 1 4 papers, Group 2 4 papers. இந்த 2 குரூப்பும் நீங்கள் சேர்ந்தும் எழுதலாம், இல்லை செப்பரேட்டாகவும் எழுதலாம். பட் அக்ரிகேட்டாக பார்க்கும்போது போத் த குரூப்ஸ் எழுதுனா ஒரு குரூப்பில் அக்ரிகேட் வரலன்னா கூட இன்னொரு குரூப்பில் அக்ரிகேட் அதிகமாக இருந்தால் அந்த அக்ரிகேட் மேட்ச் ஆகி போத் த குரூப்ஸ் கிளியர் ஆகிடலாம். நெக்ஸ்ட் இன்டர் கிளியர் பண்ண அப்புறம் 15 months கம்பல்சரியாக ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். ஆர்டிகல்ஷிப் போத் கம்பெனிஸ் இல்லைன்னா சிஏசிஎம்ஏ ஃபார்ம்ஸில் பண்ணலாம். ஆர்டிகல்ஷிப் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒர்க் போகிறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? அதனால் ஆர்டிகல்ஷிப் பண்ணால் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். ஸோ அதனால் கம்பல்சரியாக அது பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் இருக்கும். அதுக்கு 25,000 கிட்ட ஐசிஎம்ஏஐக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி ஃபைனலில் 2 groups இருக்குது. சேம் ஆஸ் இன்டர்மீடியட் தான். ஆனால் Group 1 ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போதே பண்ணலாம். ஆனால் Group 2 ஆர்டிகல்ஷிப் அப்புறம் தான் பண்ண முடியும். எப்படி இன்டரில் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் 2 குரூப்பும் இருக்குது. அதை நீங்கள் சேர்ந்தே கூட எழுதலாம், இல்லை செப்பரேட்டாகவும் எழுதலாம். பட் அக்ரிகேட்டாக பார்க்கும்போது போத் த குரூப்ஸ் எழுதுனா ஒரு குரூப்பில் அக்ரிகேட் வரலன்னா கூட இன்னொரு குரூப்பில் அக்ரிகேட் அதிகமாக இருந்தால் அந்த அக்ரிகேட் மேட்ச் ஆகி போத் த குரூப்ஸ் கிளியர் ஆகிடலாம். உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நான் இப்போது ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் சப்ஜெக்ட்ஸை ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் எந்த கோர்ஸ் பர்சியூ பண்ணணுமோ அந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க.